ஏங்க சோடா ஊத்திட்ட போதுமான்னு பாருங்க. சோடாவா ஊத்துன? நான் என்னைக்கு சோடா ஊத்துனேன்? ஏங்க நீங்க தானே சோடா ஊத்தி தானே குடிப்பீங்க? அடி கிறுக்கச்சி, அது லோக்கல் சரக்கு, இது ஃபாரின் சரக்கு. ஃபாரின் சரக்குல சோடா ஊத்துனோம்னா கிக்கு இறங்கிடும். நீங்க ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சரக்கு குடிக்கிறீங்க, இது என்ன சரக்குன்னு எனக்கு அப்படிங்க தெரியும்? புருஷன் ஒவ்வொரு நிமிஷமும் என்ன பண்றான்னு தெரிஞ்சுக்கணும். அவதான் பொண்டாட்டி. பத்தாய் அறிவு சரி. ஏன்டி இப்படி எல்லாம் என் உயிர் எடுக்கிறடி? மாலு, ஏய் மாலு, என்னடி பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் வா. ஏன் இப்படி கத்துறீங்க? நான் ஒண்ணும் கத்தல, குக்கர் கத்திக்கிட்டு இருக்கு, முதல்ல ஆஃப் பண்ணு போ. ஏன் அதை நீங்க ஆஃப் பண்ணா என்னவா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எப்படி தெரியாதா? தெரியலனா தெரிஞ்சுக்கணும். அடியே, பொம்பளைங்க வேலையெல்லாம் ஆம்பளைக்கு செய்ய வேண்டிய அவசியமே இல்ல. சத்தம் போடி. ஆம்பளை வேலை பொம்பளை வேலைன்னு தனித்தனியா இருக்கானே. இப்படி சொல்லித்தான் எல்லா ஆம்பளைங்களையும் ஏமாத்திட்டு இருக்கீங்க. நாங்க மட்டும் உங்க துணி துவைக்கணும், அயன் பண்ணணும், நீங்க குளிக்கும் போது உங்க முதுகு தேய்ச்சி விடணும், தூங்கும் போது கை கால் அமுக்கி விடணும். நீங்க கொடுக்குற அரைக்குறை சம்பளத்துல கண்டவன் கிட்ட பேச்சு வாங்கிட்டு குடும்பத்தையும் நடத்தணும். ஆனா வீட்டு வேலை ஒண்ணு சொன்னா மட்டும் ஆம்பளை பொம்பளை பிரிச்சு பேசுவீங்க. இது என்ன நியாயம்? சபாஷ், பட்டிமன்றத்துல சாலன் பாப்பையா மாதிரி பேசுற. இதோ பாரு மாலு, ஆம்பளைங்கிறவன் வெளியில போய் வேலை பார்க்கணும், பொம்பளைங்கிறவன் அடுப்படியில உட்கார்ந்துகிட்டே எல்லா வீட்டு வேலையும் கவனிச்சுக்கிட்டு அப்படியே புருஷனையும் சந்தோஷப்படுத்தணும். அதுதான் தமிழ் பண்பாடு, கலாச்சாரம். இந்த மாதிரி ரொம்ப சட்டம் பேசுறீங்க, வீட்டுல இருக்கிற மொத்த வேலையை நீங்க பார்க்க வேண்டி வரும். ஜாக்கிரதை. இதுக்கு தான் படிச்சவர்களையே கட்டக்கூடாதுங்கிறது. சூட்கேஸ் சூட்கேஸ். இந்தாங்க. காலையில வண்டி எல்லாம் தொடச்சியா? தொடச்சிட்டேங்க. ஆமா, இது என்னடி? ஓ, காக்கா ஆய் போயிடுச்சு. காக்கா ஆய் போயிடுச்சு. அந்த அளவுக்கு கேர்லெஸ்ஸா இருக்க. ஏய் மால்ஸ், என்ன விளக்கமா ஒண்ணு குடுப்பியே? எங்க? இதுக்கு மட்டும் பொம்பளை வேணும். டேய் டேய், அக்கம் பக்கத்தை பார்த்து கொஞ்சம் அடக்கி வாசிடா. டேய், இது ஏன் ஒய்ஃப்டா. நான் எங்க வச்சு வேணாலும் கிஸ் கொடுப்பேன். உனக்கு என்னடா காண்டு? வேணா நீ ஒண்ணு உன் பொண்டாட்டி கொடுத்துக்க. என்ன சிரிப்பு? ஓஹோ, கிஸ்ஸா? எப்ப நீ 4 பிள்ளை பத்தி அப்பயும் சரித்திரமே முடிஞ்சு போச்சு. நினைச்சு கூட பாக்கப்படா நீ. தெரியுமா? இருங்க. அங்க என்ன? ஸ்கூல் நீங்க போற வழியில தானே இருக்கு. ஒரு நாள் விட்டுட்டு போறதுல என்ன லேட் ஆயிட போகுது உங்களுக்கு? ஆமா ஆமா, உங்க வேலையெல்லாம் எங்க தலையில கட்டிடுங்க. அது என்னங்க உங்க வேலை எங்க வேலை? ஏகப்பட்ட துணி கிடக்குது, அதெல்லாம் தோச்சு போட்டுட்டு ரேஷன் கடைக்கு போகணும் தானே சொல்றேன். ரேஷன் அரிசி தான் வானான்னு சொல்றேனாமா? அரிசி வேண்டானா சக்கரை கோதுமை வாங்க வேண்டாமா? ஏய் சுகுணா, இரு நானும் வரேன். எங்க நீங்களும் பிள்ளைல கொண்டு ஸ்கூல்ல விட்டுடுங்க. எது குழந்தைய நான் விட்டுட்டு வரவா? ஒரு நாள் கொண்டு விட்டா குறைஞ்சா போயிடுவீங்க. ஏண்டி வீட்டுல சும்மா உட்கார்ந்து தின்னுக்கிட்டு என்னைய குண்டி விட சொல்றியா? வகுந்துருமே வகுந்து உடனே. என்னடா தொலைஞ்சு போதே, இன்னைக்கு ஒரு நாள் கொண்டு போய் விட்டுருவோம். கெடுத்து விட்டியா மச்சான்? இன்னைக்கு ஒரு நாள் கொண்டு விட்டோம்னா வாழ்நாள் பூரா இதே பழக்கப்படுத்திடுவாங்க. ஆமா, இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் தான். ஏறுடா வண்டியில. மாலுக்குட்டி, see you darling. மச்சான், நீ 2 டிக்கெட் போடுங்கடா. கொஞ்ச நாளைக்கு ஜாலியா இருக்கலாம் தான் நானும் என் ஒய்ஃபும் குழந்தைய பெத்துக்கல. இது இந்த லக்கேஜ்களை எல்லாம் உள்ள விட்டு என் சுதந்திரத்தை கெடுக்கிறியாடா? இதெல்லாம் உனக்கு ட்ரைனிங் டி. எது? இந்த முனிசிபாலிட்டி வச்சு நான் ட்ரைனிங் எடுத்தா தேர்ன மாதிரி தான். உங்க அப்பனுக்கு குடும்ப கட்டுப்பாடுன்னு ஒண்ணு இருக்குதே தெரியாது போல இருக்கு. ஆமா, உங்க ஆத்துக்காரர் என்ன வேலை பாக்குறார்? மெட்ராஸ் மோட்டார்ஸ் கம்பெனில மெக்கானிக்கா இருக்காங்க. ஓஹோ, என்னோட வீட்டுக்காரர் அங்கதான் வேலை செய்யறாரு. இந்த பெயிண்ட் அடிக்கிறது, சொரண்டறது, நட்டு முறுக்கிறது இதாங்க வேலை. என்ன தெரியும் ஆளாளுக்கு சொரண்டீங்க? உள்ளதான சொல்றேன். அதுக்கு என்ன சுகுணா, உங்க ஹஸ்பண்டுக்கெல்லாம் ஒரு 6000 salary வருமா? இல்ல மாமி, 4000. ஓங்கி ஒரு குத்து விட்டானா ஏன் இப்படி கப்சா விடுறீங்க? நம்ம கையில என்ன கொடுக்குறாங்களோ அதை சொல்லுங்க. மாமி, உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன? எங்க வீட்டுக்காரங்க வாங்க சம்பளத்துல பாதிய திம்சம் பண்ணிட்டு 2000 2500 எங்க கையில கொடுப்பாங்க. சில மாசம் அது கூட கொடுக்க மாட்டாங்க. ஐயோ மாமி, வெக்கத்தை விட்டு சொல்றேன் பாருங்க, இந்த வீட்ல இருக்கிற எல்லா பொருளுமே இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்குனது. இந்த கம்மல் ஒண்ண தவிர இது இது எல்லாமே கவரிங். இவ போட்டுக்கிறது ஒண்ணுதான் மாமி தங்கம். இத எங்க வீட்டுக்காரர்கிட்ட சண்டை போட்டு நிறுத்தி வச்சிருக்கேன். இதுவும் என்னைக்கு மார்வாடி கடைக்கு போகுதோ தெரியல. இத பாருங்க, நான் ஒண்ணு சொல்றேன்னு தப்பா எடுத்துக்க கூடாது. நீங்க என்ன குடும்பம் நடத்துறா இல்ல தெருக்கூத்து நடத்துறா? நீங்க இப்படி எந்த பிளானுமே இல்லாம இருந்தேன்னு வச்சுக்கோங்க, எதிர்காலத்துல நல்லா கஷ்டப்படுவேன். எதிர்காலத்துல என்ன மாமி, இப்பவே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம். இத பாருங்க, என்னடா நேத்து வந்த மாமி இப்படி அட்வைஸ் பண்றாளேன்னு நினைக்காதீங்க. நான் உங்க சிஸ்டர் மாதிரி. இப்படி நீங்க பொறுப்பு இல்லாம இருந்தேன்னா கண்டிப்பா குடும்பம் உருப்படாது. இப்ப எங்க ஃபேமிலி எடுத்துக்கோங்க, நான் ஒரு 7000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், எங்க ஆத்துக்காரர் ஒரு 10000 ரூபாய். நாங்க நினைச்சோன்னா எப்படி வேணாலும் செலவு பண்ணலாம். ஆனா அந்த விஷயத்துல எங்க ஆத்துக்காரர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அனாவசியமா 10 பைசா செலவு பண்ண மாட்டார். கரெக்டா மாசம் மாசம் பட்ஜெட் போட்டு குடும்பம் நடத்தணும். நானும் அதை மீறது இல்ல. அப்படி இருக்கிறதுனால தான் பாருங்க, தாம்பரத்துல 2 கிரவுண்ட் வாங்கியிருக்கோம். என் பொண்ணு கல்யாணத்துக்கு இப்பவே
பிக்ஸட் டெபாசிட்ல 1 லாக் போட்டிருக்கோம். அப்படிங்களா மாமி? ஏண்டி என்ன தைரியம் இருந்தா என்கிட்டயே வேலைக்கு போறேன்னு சொல்லுவேன். இந்த ஐடியா உனக்கு யாரு கொடுத்தா? யாரு கொடுத்தா? பக்கத்து வீட்டுல புதுசா குடி வந்திருக்காள் இந்த மாமி கொடுத்த ஐடியாவா? இல்ல. வேற யாரு? அக்கம் பக்கத்துல குடி இருக்காளுங்களே உன் ஃப்ரெண்ட் அவ்வளவு கொடுத்த ஐடியா? ஐயோ இல்ல. வேற யாரு கொடுத்தா? நானே சிந்திச்சேன். இந்த பார், ஒரு வீட்டுல 2 பேர் சிந்திக்க கூடாது. அதே மாதிரி ஒரு வீட்டுக்கு 2 வாசப்படி கூடவே கூடாது. புருஷங்காரன் சிந்திக்கணும், பொண்டாட்டிங்கிறவாத ஃபாலோ பண்ணணும். புரியுதா? இது எத்தனை? 2. இது 1. 2ஐயும் சேர்த்தா 3. இல்ல 4. 2 1 3 தாங்க வரும். அது பள்ளிக்கூடத்து கணக்கு, இது புருஷன் கணக்கு. புருஷன் சொன்னா 2 1 4. இப்ப சொல்லி எத்தனை? 4. இத நீ கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ற. அப்படி ஃபாலோ பண்ணேனா பீச்சுக்கு பக்கத்துல கண்ணகி சிலை இருக்கு பத்தியா, அங்க ஏன் பொண்டாட்டியும் பத்தினின்னு உனக்கு ஒரு சிலை வைப்பேன். இதுல நீ ஏதாச்சும் மிஸ் ஆன அப்படியே கண்ணம்மாப்பட்ட சுடுகாட்டுல கொண்டு வச்சு உன்னை உசுரோட சமாதி ஆக்கிடுவேன். புரியுதா? டோர் லாக். அப்புறம் வேலைக்கு போறேன்னு சொன்ன பத்தியா, அத அம்புட்டையும் மனசுக்குள்ள போட்டு புதைச்சிடுற. என்ன மச்சான், என்னைக்கு அந்த மாமி நம்ம வீட்டு பக்கம் வந்துச்சோ அப்பவே ஏதோ நடக்க கூடாது நடக்க போகுதுன்னு பயந்தேன். அதே மாதிரி அந்த மாமி ஒரு பாம்பு போட்டு போயிட்டாடா. என் பொண்டாட்டி வேலைக்கு போகணும்னு சொன்ன உடனே நான் அப்படியே டர்ராய் போயிட்டேன்டா. மச்சான், இந்த விஷயத்துல நம்ம ரொம்ப உஷாரா இருக்கணும்டா. வேலைக்கு போகணுங்கிற தப்பான ஆசையெல்லாம் அதுக்கு வரவே கூடாது. கடைசி வரைக்கும் சோத்துக்கும் துணிக்கும் நம்ம கிட்டயே கையேந்திக்கு நிக்கணும். அப்பதான் பயம் இருக்கும். தப்பி தவறி வெளியே போய் 10 5 சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டாளுங்க, நம்ம மேல இருக்க மரியாதையே போயிடும். அட மரியாதையை விடுறா, முதலுக்கே மோசமா போச்சுன்னா. மச்சான், இனிமே மாமி நம்ம வீட்டு பக்கம் வர்றதோ இல்ல நம்ம பொண்டாட்டிய அவ ஏரியா பக்கம் போறதோ நடக்கவே கூடாது. அத நான் பாத்துக்கிறேன். மச்சான், நீங்க தேவையில்லாம பயந்துட்டு இருக்கீங்க. நம்ம பொண்டாட்டிங்க நம்ம மீறி வேலைக்கு போக மாட்டாளுங்கடா. அப்படிப்பட்ட எண்ணம் உங்களுக்கு கிடையாது. அப்படிங்கிற? ஆமாண்டா மச்சான், நம்ம 3 பேரும் ஊரை சுத்தி கடனை வாங்கி வச்சிருக்கோம். 10வது குழந்தைக்கு பீஸ் வேற கட்ட மாட்டோம். அந்த பயத்துல தான் அவளுக்கு வேலைக்கு போகணும்னு நினைச்சிருக்காங்க. என்னடா சொல்ற? ஆமா மச்சான், நமக்கு போனஸ் வந்து எல்லா கடனையும் அடைச்சிட்டேன்னு வச்சுக்கேன், வேலைக்கு போனோன்ற எண்ணமே அவளுக்கு வராதுடா. போச்சு போச்சு எல்லாமே. வாடங்க இங்க வந்து நில்லு. அதனால அந்த நல்ல விஷயம் பேசும் போது போச்சு போச்சுன்னு அபசகன மாதிரி அறிவு இல்லாம அடிக்கிறியா? நமக்கெல்லாம் 3 மாசம் போனஸ் தரேன்னு சொல்லிருந்தாங்கல்ல, அது இப்ப இல்லையா? போனஸ் இல்லையா? டேய், என்னடா சொல்ற? போனஸ் இல்லையா? கையடியா. நம்ம யூனியன் லீடருக்கும் முதலாளிக்கும் நடந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சு போச்சு. போனஸ் இல்லைன்னு சொல்லிட்டு முதலாளி ஃபாரின் போயிட்டாரு. ஸ்கூலுக்கு போனீங்க, அதுக்குள்ள திரும்பி வந்துட்டீங்க. என்ன லீவா? ஃபீஸ் கட்டலன்னு திருப்பி அனுப்பிட்டாங்கடி. ஐயோ, இப்ப பார்த்து நம்ம வீட்டுக்காரங்களுக்கு போனஸ் வேற வரலையாமே. என்னது? போனஸ் வரலையா? என்னங்க விளையாடுறீங்களா? ஏற்கனவே நான் பிரின்சிபலோட கை கால் பிடிச்சி நாளைக்குள்ள எப்படியாவது பணத்தை கட்டிடுறேன் பெர்மிஷன் வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்ப போய் பணம் இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நாளைக்கு பணம் கட்டலன்னு பசங்களை ஸ்கூல்ல விட்டு வெளியே அனுப்பிச்சா நான் என்ன பண்ணுவேன்? ஏமா, நான் வேணும்னே வேண்டாம் சொல்லிட்டு வந்த மாதிரி பேசிட்டு இருக்கேன். அந்த யூனியன் தலைவர் கடைசி நேரத்துல கழுத்து அறுத்துறான். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? சரி, போனஸ் வரலன்னு தெரியுமில்ல, பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் ஞாபகம் இருக்கா இல்லையா? அங்க யார்கிட்டயாவது கடனாவது வாங்கிட்டு வந்திருக்காங்கல்ல. ஆமா, கேட்ட உடனே பணத்தை கொடுக்கிறதுக்கு அவன் கையில பணத்தை வச்சு காத்துட்டு இருக்கான். போ உள்ள. ஏங்க, ஒரு பொறுப்புள்ள குடும்பத்தை பேசுற பேச்சா இது? இதுக்குதான் நான் அடிக்கடி சொல்றது சம்பள பணத்தை ஒழுங்கா கொண்டு வந்து கொடுக்கன்னு. கேட்டாதானே? இப்ப அந்த பணம் இருந்திருந்தா என் குழந்தைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டிருப்பேன்ல, இந்த பிரச்சனையே வந்திருக்காதுல்ல. ஏய், என்ன பேசுற நீ? இப்படி எல்லாம் நடக்கும் எனக்கு முன்னமே தெரியுமா? தெரிஞ்சுக்கோங்க, முன்ன பின்ன என்ன வரும்னு யோசிக்கிறவன் தான் குடும்பஸ்தன். முன் யோசனை இல்லாத உங்களுக்கு எல்லாம் எதுக்கு குடும்பம்? பொழுது கூட்டிங்க. ஏய், வார்த்தை அளந்து பேசு. குழந்தைக்கு ஃபீஸ் கட்டணும் அவ்வளவுதானே? உன்னை ஒரு வாரம் படுத்துக்கோ, ஏற்பாடு பண்றேன். ஆமா, ஒரு வாரம் வரைக்கும் விட்டு வைக்கிறதுக்கு உங்க அப்பா விட்டு ஸ்கூல் பாருங்க. ஏய், விட்டனா பல்லுக்குலாம் எகிரிடும். இது துமுறா? இவ்வளவு அக்கறையா பேசுற நீ காதுல மூக்குல இருக்கிறத கழட்டி வச்சு குழந்தைக்கு ஃபீஸ் கட்ட வேண்டியதானே? காது மூக்குல இருக்கிறதெல்லாம் கைட்டி வச்சு ஃபீஸ் கட்டுறதுக்கு ஆம்பளையே நீங்க எதுக்கு வீட்ல இருக்கீங்க? ஏய், என்ன வரவர் விட்டா துமுறா பேசவே போற நீ? பணம் இருக்கிற மனுஷனை கழுத்து அறுக்க முடியும்? இத பாரு, ஒரு வருஷம் குழந்தைக்கு படிக்கலாம் பரவாயில்ல, மனுஷன் டென்ஷன் மட்டும் ஆகாத சொல்லிட்டேன். என்ன கேட்காம அந்த வாத்தியாண்ட கடை வாங்கினது முதல் தப்பு. அதுக்கப்புறம் அவனை காரணம் காட்டி எனக்கு பணிவடை செய்ய மாட்டேங்கிறது 2வது தப்பு. இப்படி நீ தப்பு மேல தப்பு பண்ணி போய்கிட்டு இருந்த உனக்கு அந்த வாத்தியானுக்கு சேர்த்து மிதி விழுகும். இத பாருங்க, நீங்க என்ன பத்தி என்ன வேணாலும் பேசுங்க. நமக்கு அவசரத்துக்கு கடன் கொடுத்து உதவுன அந்த வாத்தியாரை பத்தி எதுவும் பேசாதீங்க. அவரு நமக்கு தெய்வம் மாதிரி. இது தெய்வமா? ஆமா. ஏண்டி, சில்லறை காசு 2000 ரூபாய் கொடுத்தன உனக்கு தெய்வம்னா, 10 வருஷமா உனக்கு சோறு போட்டு துணிமணி எடுத்து கொடுத்து 4 புள்ள பாக்கியம் கொடுத்திருக்கனே, நான் யாரு? யாரு? புறம்போக்கா? சொல்றி, பொறுக்கியா? ஏய், இந்த கிச்சிக்கால் வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிறாத. ஒத்த கால தனியா வெட்டிப்பிடி ஒண்ணு. என்ன ஆட்டுற? 2 காலையும் வெட்டிப்பிடி வண்டி, அப்புறம் வண்டி வச்சுதான் தள்ளிட்டு போகணும்.
இனிமேல் அந்த வாத்தியான் வீட்டு பக்கம் போன கண்ணம்மா பட்ட நான் இருக்குல்ல, கண்ணகி சிலையா கண்ணம்மா பட்டியாங்கிற திங்க் பண்ணிக்க. வரட்டா? ஏங்க கேக்குறல்ல, பதில் சொல்லுங்க. ஊரை சுத்தி கடன் இருக்கும்போது 10 வட்டிக்கு வாங்கி இதெல்லாம் வாங்கிட்டு வரணுமா? ஒரு வருஷம் தீபாவளி கொண்டாடல நாம என்ன குறைஞ்சா போயிடுவோம்? என்ன நீ புரியாம பேசிட்டு இருக்க? சில்லறை அங்க இருக்கிறதுக்காக ஊரே தீபாவளி கொண்டாடும் போது என் பிள்ளைங்க அதை பார்த்து சும்மா இருக்க சொல்றியா நீ? நீங்க பசங்களுக்காக வாங்கிட்டு வந்திருக்கீங்க, அதை வச்சு தீபாவளி கொண்டாடுங்க. நான் வேண்டாம்னு சொல்லல. ஆனா நீங்க கடன் வாங்கினப்ப என்ன பண்ணிருக்கணும்? எதிர் வீட்டுல 2000 ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்கு. அதை கொடுத்துட்டு மிச்ச பணத்துல இதெல்லாம் வாங்கி இருக்கணும். அதை விட்டுட்டு 5000 ரூபாய்க்கு இந்த பட்டு புடவையை வாங்கிட்டு வந்திருக்கீங்க. இந்த பட்டு புடவையை கட்டிட்டு நான் வெளியில போனா கடனை கொடுக்கறதுக்கு வக்கல்ல, ஆனா பட்டு புடவையை கட்டிட்டு மினுக்குறா என்ன கேவலமா பேச மாட்டாங்க? சும்மா புரியாம பேசிட்டு இருக்காதம்மா. எதிர் வீட்டு கடன் அடைக்கணும் அப்படின்றதுக்காக 2000 சேர்த்து வாங்கிட்டு வந்தேன். புடவை எடுக்கும் போது முன்ன பின்ன அப்படி ஆயி போச்சு. பொண்டாட்டி விட எதிர் வீட்டு கடன் முக்கியம் இல்ல அப்படின்னு புடவை வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன தப்பு இருக்கு? ஏங்க இந்த நொண்டி சாக்கல சொல்லாதீங்க. உங்களுக்கு கடன் அடைக்கணுங்கிற அக்கறையே கிடையாது. யார் எனக்கா? ஆமா, அப்படி ஒரு எண்ணம் இருந்திருந்தா இதெல்லாம் வாங்கிட்டே வந்திருக்க மாட்டீங்க. இது பாருடி, நல்ல நாளமா தகராறு பண்ணணும்னு நினைச்சா பண்றே நீ. நான் தகராறு பண்றேனா? நான் உங்ககிட்ட தகராறு பண்ணி என்னங்க நடக்க போகுது? பொண்டாட்டி பேச்ச கேட்டு நடக்கிற புருஷனா இருந்தா அவங்க கிட்ட தகராறு பண்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு. நான் உங்ககிட்ட எது சொன்னாலும் நீங்க என் பேச்ச கேட்க போறது இல்ல. அதை மீறி நான் ஏன் எதுக்குன்னு கேட்டா நான் ஆம்பளேடி, நான் இப்படிதான் செய்வேன்னு என்ன கை நீட்டி அடிப்பீங்க. எனக்கு எதுக்கு வம்புங்க? நீங்க தீபாவளி கொண்டாடுங்க, எதை வேணாலும் பண்ணுங்க. ஆனா ஒண்ணு, நானும் என் குழந்தைங்களும் நீங்க வாங்கிட்டு வந்த துணிமணிகளை கட்ட மாட்டோம், தீபாவளி கொண்டாட மாட்டோம். அது ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இது உனக்கு எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குதுங்க. எங்க ஆத்தா வீட்டுல கூட எனக்கு இப்படி வாங்கி கொடுத்ததே இல்லங்க. ஆமா, உங்க ஆத்தா பெரிய ராஜ பரம்பரை. புருஷன் தாண்டி. ஏங்க என்னடி இதெல்லாம் வாங்குறதுக்கு உங்களுக்கு ஏதுங்க பணம்? என்ன கேட்ட? ஏது பணம்னு கேட்டேன். ஏது எதுக்குங்கிற கேள்வியே என்கிட்ட கேட்கப்படாது. வாங்கி கொண்டாந்து குடுக்கறத நாய் பிஸ்கட்ட கவன மாதிரி அப்படியே கவிக்கணும். புரியுதா? என்னடி நாய் நக்கலா? ஏய் மாலு மாலு டா ஏய் ஏய் சீ தூ டா பாரு நான் என்ன இப்படி சொல்லிட்டு வர்ற? 10 வட்டி இல்ல 100 வட்டிக்கு கூட உனக்காக நான் கடன் வாங்கிட்டு வந்து புடவை வாங்கிட்டு வருவேன். அதை கட்டிக்கிட்டு புருஷனை சந்தோஷப்படுத்துறதா ஒரு பொண்டாட்டியோட டியூட்டி, தெரிஞ்சுக்க. 10 வட்டிக்கு கடன் வாங்கி புடவை வாங்கிட்டு வருவீங்க, அதை நான் கட்டிக்கணுமா? நாளைக்கு கடன்கார வாசல்ல வந்து காரி துப்புனா யாருக்கு அவமானம்? எனக்கு தானே. இப்ப நீ என்னன்ற நீ? முதல்ல இந்த புடவை கொண்டு போய் திருப்பி கொடுத்துட்டு பணத்தை வாங்கி அந்த கடன் அடிச்சிட்டு வரீங்க. திருப்பி கொடுக்கறதா? ஏம்மா அந்த கடையில எதையும் திருப்பி வாங்க மாட்டான் அவங்க இத வாங்கிக்கலன்னா பிளாட்ஃபாரத்துல உட்கார்ந்து வித்துட்டு வாங்க. ஏமா எங்கம்மா அவங்க 3 பேருடைய புருஷனுங்களும்? யார் யானி? நான் அவங்க ஆபீஸ்ல வேலை செய்யற பியூனு. பியூனா? ஆமா. அறிவு இருக்கா உனக்கு? இல்ல அறிவு இருக்கான்னு கேக்குறேன். அவனுங்களுக்கு தான் ப்ரமோஷன் கிடைச்சு ட்ரைனிங் போயிருக்கானுங்களே பெங்களூருக்கு. அவனுங்க கூட வேலை செய்யற உனக்கு இது கூட தெரியலன்னா என்னையா வேலை செஞ்சு கிளிக்கிற? பட்டை போட்டுருக்கேன்னு பாக்குறேன், இல்லைன்னா வாயில அசிங்கமா கேட்டுடுவேன். அவங்களத்தான் வேலையை விட்டு டிஸ்மிஸ் பண்ணி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டாங்களே, அப்புறம் எங்க ட்ரைனிங் போறது? என்னது டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்களா? ஆமா. என்னம்மா என் வாடகை எல்லாம் அவ்வளவுதானா? அண்ணாச்சி, உண்மையாவே எங்க வீட்டுக்காரங்களுக்கு வேலை போயிடுச்சா? ஆமாமா, ஓனர் கிட்ட தயார் பண்ணா சும்மா விட்டுருவாங்களா? கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டாங்க. திரும்ப கம்பெனி பக்கம் வந்தா அடிச்சே கொண்டுடுவாங்க. இத பாருமா, அவனுங்க ஊர்ல இருந்து வந்த உடனே என்ன வந்து பார்க்க சொல்றீங்க? வெறுங்கையோட வந்து போறானுங்க. வாங்கின பணம் 20,000 வந்து பார்க்க சொல்றீங்க. 20,000? ஆமாமா, உங்களுக்கு தெரியாதா? டிவிஎஸ் 50 வாங்குறதுன்னு 10,000 வாங்கினானுங்க. தீபாவளி செலவுக்குன்னு 7,000 வாங்கினானுங்க. அப்பப்ப ஊர் சுத்தத்துக்கு 1000-500 வாங்கினானுங்க. பத்தாததுக்கு போன வாரம் பிராந்தி கடையில ஃபுல்லா தண்ணி அடிச்சிட்டு அதையும் என் கடையில எழுதிட்டு விட்டாருங்க திருட்டு பசங்க. என்னம்மா ஒண்ணும் தெரியாத மாதிரி பாக்குறீங்க? அண்ணே, தீபாவளிக்கு வாங்கின கடன் மட்டும்தான் எங்களுக்கு தெரியும், மத்தது எதுவும் எங்களுக்கு தெரியாது. குட்டி, அப்பாவுக்கு எல்லா கணக்கும் தெரியுமா? இருந்தாலும் டைம் கிடையாது. அதனால அம்மா வந்த பிறகு அவங்க கூட கேட்டு தெரிஞ்சுக்கோ. அம்மா தான் வேலைக்கு போறாங்களே, நீ வேலை இல்லாம சும்மா தானே இருக்க, நீ சொல்லி கொடு. ஏமா அப்பாவுக்கு வேலை வெட்டி இல்லைன்னு யார் உனக்கு சொன்னது? அம்மா தான் சொன்னாங்க. பாத்தியா, பிள்ளைகளே நம்மளுக்கு எதிரியாக்கி ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்காங்க. எச்சரிக்கையா இருங்க. அப்பா, என்னடா ஐபை நான் கழுவுடுப்பா. ஏண்டா நார பயப்புல கக்கிஸ் பண்ணி கழுவு தெரியாதா உனக்கு? அம்மா நம்ம டெய்லி கழுவுடுவாங்க. பாத்தியா, பிள்ளைகளையும் கடுத்து வச்சிருக்காவ. அவன் மட்டும் இங்க வரட்ட அவளை அப்படியே சாத்துக்குடி அப்படிங்கிற மாதிரி பிரிஞ்சு போறேன். நீ வாடா மகனே. டேய் மச்சான், நீ என்ன பண்ற? சும்மா தான் இருக்கேன். வா, என் பிள்ளை குண்டிக்கு தண்ணி ஊத்து. ஆச்சி யார பார்த்து என்ன வேலை வாங்குற? ஆமா, நீ எல்லாம் கக்கிஸ்க்கே போறல. டிகிரி படிச்சு நாட்டுல கொடுக்குற வேலையை போடுற. அப்பா, என்னம்மா பசிக்குதுப்பா. பசிக்குதா? என்ன இந்த நேரத்துல ஆறுது? எப்படா அந்த மாதிரி பிள்ளைகளை எல்லாம் வச்சு கொஞ்சிறீங்க? ஏய், சலப்பு ஊத்து, சலப்பு ஊத்து. ஏய், நாளைக்கு நீ ஊருக்குள்ள வந்து அது கக்கிஸ்க்கு போனாலும் அதுவும் இப்படித்தான் ஆறும். அதுக்காக 10 பாட்டு பின்னாடி ஊத்துனா கூட அர்த்தம் போகாது. பசிக்குதுன்னு சொல்லுதுடா. பசிக்குதா? அப்படியே தூக்கி போட்டு மிதி. அதானே. அது ஆட்டா எல்லா நேரத்துலதான்
பசிக்கிறது, பேல வர்றது, மோள வர்றது எல்லாம் கர்ம கர்மம். ஏதாச்சும் ஹோட்டல்ல கிட்ட வாங்கி கொடுத்துறேங்கடா. நீ வேற ஹோட்டல்ல வாங்கி கொடுத்தா அப்புறம் வரிசையா ஒவ்வொன்னா ஆயி போக ஆரம்பிச்சிடும். அப்புறம் எவன் உட்காந்து மாத்தி மாத்தி பின்னாடி தண்ணி ஊத்திட்டு இருக்குது. அதெல்லாம் வேணாம்டா. டேய் சுமாரா மச்சான், இருக்கிறது 100 ரூபா. இதையே நம்ம ஹோட்டல் கிட்ட செலவழிச்சிட்டோம்னு வச்சுக்கோ, நாளைக்கு 5க்கும் 10க்கும் அவங்க கிட்ட கையேந்த வேண்டி வரும். அதெல்லாம் நான் சொல்றத கேட்டுங்க. பேசாம நாமளே சமைக்கிறது பெட்டர்னு தோணும். என்ன பாயிண்ட்? அரஞ்சனா அவளுக்கு நம்ம சமைக்க வைக்கணுங்கிறதுக்காகவே பிளான் பண்ணி லேட்டா வராளுங்க. அது புரியாம நீங்களும் சமைக்கிறேன் குதிக்கிறீங்களே, அந்த வார்த்தையோட கேவலமா போயிட்டீங்களா? மச்சான், நம்ம பொண்டாட்டிகளுக்கு பயந்தாடா சமைக்கிறோம், நம்ம குழந்தைகளுக்காக சமைக்கிறோம்டா. யாருக்காக இருந்தானா? ஆம்பளை சமைக்கலாமா? இந்த வா, நீ என்ன சொன்னாலும் சரி, இந்த மாதிரி கேவலமான வேலையை என்னால செய்ய முடியாது. இந்த இடத்துல நீ கொஞ்சம் சிந்திக்கணும். என்னைக்கு ஆம்பளைங்க நம்ம வேலையை அவளுக்கு கையில எடுத்தாங்களோ அப்பவே பொம்பளைங்க அவளுக்கு வேலையை நாம கையில எடுத்துக்கிட்டு சமையல இருந்து எல்லாமே நம்மளால செய்ய முடியும் நிரூபிக்கணும். அப்படி ஒரு நாளாவது பண்ணாதான் அவளுக்கு நம்ம மேல ஒரு பயம் வரும். நேரத்தோட வீட்டுக்கும் வருவாளுங்க. ஓஹோ, அவளுக்கு குற்றத்தை அடக்கிறதுக்காக சமைக்கணுங்கிறீங்களா? இந்த பார், என் பொண்டாட்டி அடக்கிறதுக்காக சமைக்கிறது சாணியல்ல கூட தயாரா இருக்கா? ஒரு நிமிஷம். என்ன ஆளாளுக்கு சோறு குழம்புன்னு தனித்தனியா பண்ணா லேட் ஆயிடும். அப்ப ஆளுக்கு ஒரு ஐட்டமா பிரிச்சுக்குவோம். அப்ப சோறாக்குற பொறுப்பு நான் எடுத்துக்கிறேன். எனக்கு சாம்பார், எனக்கு ரசம். ஓகே, சீக்கிரம். ஹை ஹையா ஹை ஹையா ஹை ஹையா ஹை. என்ன வாத்தியா மாதிரி பொண்டாட்டி போடலாம் நீ அரச ஆரம்பிச்சுட்ட? அடச்சி கண்ணை கழுவிட்டு பாடுறா. இதென்ன பொண்டாட்டி போடவையா? என்னுடைய சிங்கப்பூர் லுங்கிய நானே துவைச்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம லுங்கியா இருந்தாலும் பொம்பளை விட்டு தான் துவைக்க வேணும். அதுதான் ஆம்பளத்தனம். வாஸ்தவம் தான்டா. அவ வீட்டுல இருந்தா இதெல்லாம் செய்ய சொல்லலாம். அவதான் அதிகாலையிலேயே எஸ்கேப் ஆயிடுறாளே. மச்சான், ஒரு அருமையான வேலை ஒரு கிடைச்சிருக்கா. ஆமாடா, மாசம் 5000 ரூபாய் சம்பளம். எங்க செங்கல்பட்டுல. செங்கல்பட்டுலயா? மெட்ராஸ்ல இருந்து 50 கிலோமீட்டருக்கு அங்கிட்டா? 52. இந்த வேலைக்கு நான் வரலடா. ஏண்டா? ஏற்கனவே என் பொண்டாட்டி வேலைக்கு போனதுல இருந்து எங்களுக்குள்ள ஒரு டச்சிங்கே இல்லாம போயிடுச்சுடா. இப்ப நானும் டெய்லி செங்கல்பட்டு வரைக்கும் போயிட்டு வந்தேன்னா எங்களுக்குள்ள ஒரு ஒட்டு உறவே இல்லாம போயிரும்டா. டேய், உனக்கு ஒட்டணும் உறவாணும் அவ்வளவுதானா? அதானடா லைஃப். அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். நீ என்னடா சொல்ற? தொழில மாத்திக்கியா? நேரா இங்க இருந்து செங்கல்பட்டு போறோம். செங்கல்பட்டுல வேலை கிடைச்சவன அங்க ஒரு ஏழை வீட்டு பொண்ணா பார்த்து ஒரு 4 நாள் மஞ்சக்கரை வாங்கி அந்த கழுத்துல கட்டி மாசம் ஒரு 1000 ரூபாய் கொடுத்தோம்னா வாழ்நாள் பூரா நம்ம காலடியிலே விழுந்து கிடப்பாரா? எதுக்காக? 4 குழந்தை பத்த கிளவியில போய் கெஞ்சனும் கொஞ்சனும். அதானே மச்சான், சூப்பர் ஐடியா கொடுத்தான்டா. டேய், நாம நேரடியா செங்கல்பட்டுக்கு அடுத்த பஸ் பிடிச்சு போறோம், வேலையில சேர்றோம், சின்ன வீடு செட்டப் பண்றோம், இவளுக்கு கொழுப்பெல்லாம் அடக்குறோம். டேய், ஆண்டி மடம் கட்டின மாதிரி கட்டாதீங்கடா. முதல்ல ஒரு வேலையை தேடுவோம், அப்புறம் சின்ன வீடு வைக்கிறத பத்தி யோசிப்போம். டேய், நாம வேலையில சேர்றதே சின்ன வீடு செட்டப் பண்றதுக்காகத்தான். அதை நீ முதல்ல ஞாபகத்துல வச்சுக்கோ. பாத்தியா, மணி அடிக்குது. ஹலோ, யார் பேசுறது? என்ன கண்ணு, இப்பதான் சாப்பிடுறீங்களா? சாப்பிடுங்க. நிறுத்தடி. ஆமா, உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? முதல்ல சொல்லு. ஏற்கனவே நீ வேலைக்கு போனதால குடும்பத்துல இருந்த சந்தோஷம் நிம்மதி எல்லாமே கெட்டு போச்சு. இதுல ஓவர்ட்ட வேற செஞ்சுட்டு வரா நீ? ஆமா, யாரை கேட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? இத பாருங்க, நான் ஒண்ணும் வேணும்னே ஓவர் டைம் போல. உங்களுக்கு எப்ப வேலை இல்ல. வர 1ஆம் தேதி குறைஞ்சது 3000 ரூபாய் இல்லாம நம்மளால குடும்பம் நடத்த முடியாது. நான் வாங்குற 2000 ரூபாய் சம்பளத்தோட ஓவர் டைம் செஞ்சா 1000 ரூபாய் கூட கிடைக்குமேனு தான் நான் போனேன். ஆக உனக்கு பணம் தான் முக்கியம், குழந்தைங்க எக்கெடுக்கெட்டு போனாலும் பரவாயில்லங்கிற. பொறுமையா பேசுங்க. இப்ப ஏன் கோவப்படுறீங்க? குழந்தைங்களுக்கு இப்ப என்ன கெட்டு போச்சு? என்ன கெட்டு போச்சா? பாடம் சொல்லி கொடுக்க ஆள் இல்லாம 1வது ரேங்க் எடுத்த குழந்தை இன்னைக்கு 20வது ரேங்க் எடுத்துக்காடி. 10வது குழந்தை ஸ்கூல்ல இருந்து வந்திருந்து பசி உயிர் எடுத்துட்டு இருக்கான். கையில காசு இல்லாம பக்கத்து வீட்டுல 25 ரூபாய் கடன் வாங்கிட்டு வந்து ஹோட்டல்ல போய் குழந்தைக்கு டிஃபன் வாங்கி கொடுத்துருக்காண்டி. இப்படி தினம் நீ லேட்டா வந்தா எப்ப சமைக்கிறது, எப்ப குழந்தைக்கு படிக்கிறது சொல்லு? என் குழந்தை ஒரே பட்டினி போட்டு சாவடிக்கணும் முடிவு பண்ணிட்டா நீ? இவ்வளவு அக்கறையா பேசுற நீங்க என்ன பண்ணிருக்கணும்? வீட்டுல சும்மா தானே இருக்கீங்க. ஸ்கூல்ல இருந்து வந்த பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. கடைக்கு போய் டிஃபன் வாங்கிட்டு வந்து பசங்களுக்கு கொடுக்கறதுக்கு பதிலா அரிசி பருப்பெல்லாம் வீட்டுல இருக்குல்ல, அதை எடுத்து சமைச்சு போட்டுக்கலாம்ல. ஏண்டி, போனா போகுதுன்னு அன்னைக்கு ஒரு நாள் சமைக்க ஆரம்பிச்சதுக்காக என்ன நிரந்தரமாவே சமையல்காரனாக முடிவு பண்ணிட்டியா நீ? சமைக்கிறது எங்க தப்பா எடுத்துக்கிறீங்க? நம்ம குடும்பத்துக்காக செய்யறோம், நம்ம பசங்களுக்காக செய்யறோம்னு நினைச்சுக்கோங்களேன். ஏன் எதிர் வீட்டுக்காரரை எடுத்துக்கோங்க. அவர் வேலைக்கு போயிட்டு வந்து சமைக்கல, வீட்டு வேலையெல்லாம் செய்யல, உங்க மாதிரி அவர் தப்பா எடுத்துக்கிறாரு. ஆஹா, இப்பதாண்டி உன் பிளான்லாம் எனக்கு புரியுது. நீ ஒன்னும் குடும்ப கஷ்டத்துக்காக வேலைக்கு போகல. அந்த எதிர் வீட்டு வாதியா மாதிரி என்ன வேலைக்காரன் ஆக்கிட்டு அந்த மாமி மாதிரி ஜாலியா சுத்தலாம்னு முடிவு பண்ணிருக்க. அதுக்காக தானே வேலைக்கு போயிருக்கேன். ஏங்க எதை சொன்னாலும் ஏங்க தப்பாவே புரிஞ்சுக்கிறீங்க? நான் ஒன்னும் தப்பா புரிஞ்சுக்கலடி. நீ தான் வேலைக்கு போனதுல தலைகணம் பிடிச்சு ஆடுற. எனக்கு மொத்தம் வேலை கிடைக்கிறடி, அப்புறமா உன் தும்முற எடுக்கிறேன், பாத்துக்கிறேன் எத்தனை நாளைக்கு உன் ராஜாகவனு. இந்த வர்றண்டி. எங்கடி ஓட பாக்குற? என் அடி தெரியுமில்ல? என் அடி விடுப்பா. நான் அம்மா சும்மா அடிச்சிருக்கேன். பாமா. ஏய், என்னங்கடா ஓத்தாளுக்கு சப்போர்ட்டா? மொத்த பேரையும் மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்தி விடுவேன். ஏண்டி பிள்ளைகளை பூரா தூண்டி விட்டு வெடிக்க பாக்குறியா நீ? அம்மா வடிக்க மண்டைய பொளந்துருவேன். ஓஹோ, கதை இப்படி போகுதா? நான் அம்மா மறிக்கிறேன். பாப்பா 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 பாப்பா
நான் பெத்த பிள்ளைல எனக்கு எதிரா தயார் பண்றியா? உன்னை எப்ப எங்க எந்த நேரத்துல எந்த இடத்துல சந்திக்கணும்னு எனக்கு தெரியும்டி. வாத்திக்கிறேன் உன்னைய. ஏண்டி எங்க கிட்ட காசு இல்லாத நேரமா பார்த்து பிளான் பண்ணி அவனை வர வச்சு எங்களை கேவலப்படுத்துறியா நீ? நாங்க ஒண்ணும் உங்களை கேவலப்படுத்தல, நீங்க தான் எங்களை கேவலப்படுத்துறீங்க. நான் என்ன கேவலப்படுத்துறேன்? ஆமா, நீங்க தான் கேவலப்படுத்துறீங்க. 10 வருஷமா வேலை செஞ்சுட்டு இருந்த கம்பெனி ஓனர் கிட்ட தகராறு பண்ணிட்டு இருந்த வேலையை கெடுத்துட்டீங்க. ஒழுங்கா இருந்த ஹவுஸ் ஓனர் கிட்ட தகராறு பண்ணிட்டு வீடு காலி பண்ற அளவுக்கு கொண்டு வந்துட்டீங்க. நம்ம அவசர ஆத்திரத்துக்கு உதவி செஞ்ச அந்த மாமி கிட்ட தகராறு பண்ணிட்டு எங்களை எல்லாம் எதிரி ஆக்கிட்டீங்க. இப்ப என்னடா தேவையில்லாம அந்த கடைக்கார கிட்ட சண்டை போட்டுட்டு ஊரே காரி துப்புற அளவுக்கு பண்ணிட்டீங்க. பண்ற தப்பெல்லாம் நீங்களே பண்ணிட்டு இப்ப எங்க மேல குத்து சொல்றீங்களா? ஆம்பளை 1000 தப்பு பண்ணுவாடி, அதை கேக்குறது நீ யாரு? நீங்க என்ன வேணாலும் செய்வீங்க, அதை நாங்க கேட்க கூடாது. அப்ப நாங்க என்ன அடிமைங்களா இல்ல வேலைக்காரங்களா? நிறுத்தரே. எப்ப நாங்கெல்லாம் உங்க கழுத்துல தாலி கட்டணுமோ அப்பையில இருந்து நீங்கெல்லாம் அடிமைகள் தான், வேலைக்காரிங்க தான். நீங்க தாலி கட்டினாலே நாங்க வேலைக்காரங்க தான். அப்படிப்பட்ட அடிமையான வாழ்க்கை எங்களுக்கு தேவையில்லைங்க. தேவையில்லை. ஆமா, தேவையில்லை. இல்ல. அப்ப ஏன்டி இன்னும் இங்க இருக்க? மச்சான், இப்பதான் நீ சரியான ஆம்பளை. கட்ட பொண்டாட்டிய கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுறதுன்னா ஆம்பளைத்தனமா? இதுக்காக தான் நீங்க இவ்வளவு வருஷம் பண்ண அட்டகாசத்தெல்லாம் பொறுத்துக்கிட்டு நாங்க உங்க கூட குடும்பம் நடத்துறோமா? எங்க உங்க மான மரியாதை கெட்ட கூடாது, நம்ம குடும்ப கௌரவம் வெளியே போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டப்போம். அதுக்கு நீங்க செய்யற நன்றி இதுதானா? இவ்வளவு வருஷம் உங்க கூட குடும்பம் நடத்தியும் பொண்டாட்டிகளை புரிஞ்சுக்காத உங்களை ஆம்பளைங்கன்னு சொல்றதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு. யாரடி இப்ப ஆம்பளையாங்கற? தொலைச்சிருவோம் தொலைச்சு. எல்லாத்துக்கு எப்படி ஆளாளுக்கு அடிக்கிறீங்க? நீங்க நல்லா இருப்பீங்களா? நீ நடி ஆம்பளை எடுத்து வாயா வாய். ஐயோ கமலி, என்னது? ஏன் இப்படி மாடு அடிக்கிற மாதிரி அடிக்கிற? உன் கையில குஷ்ட வரா, உன் கால்ல கட்ட முளைக்கா. ஏங்க உனக்கு உன்னை இன்னைக்கு பொழுதுண்டியா? ஏய் நித்யா, வாத்தியா பாத்தீங்களா இப்படி ஆளாளுக்கு அடிக்கிறாங்க? என்னையா பொம்பளை நடுத்தெருல போட்டு அடிக்கிறியே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? என் பொண்டாட்டிய அடிப்பேன் மிதிப்பேன், அத கேட்க நீ யார்? பொண்டாட்டி வீட்டுக்குள்ள வச்சு அடிச்சா யாரும் கேட்க போறது இல்ல. பாவம் தெருல வச்சு அசிங்கப்படுத்தினா 4 பேர் கேட்க தான் செய்வாங்க. அப்ப நீ இந்த ஏரியாவுக்கு பிஸ்தாவா? மச்சான் தள்ளு. வாத்தியாரே, அன்னைக்கு நீங்க போலீஸ் கிட்ட இருந்து எங்களை காப்பாத்துறீங்க அப்படின்றதுக்காக நீங்க சொல்றதெல்லாம் வேத வாக்கா எடுத்துக்கணும்ன்ற அவசியம் எங்களுக்கு கிடையாது. மைண்ட் இட். இதோ பார், அன்னைக்கு நடந்தது உன் பொண்டாட்டி அடக்கிறதுக்கு நடந்த போராட்டம். ஆனா இன்னைக்கு நடக்கிறது எங்க பொண்டாட்டிகளை அடக்கிறதுக்கு நடக்கிற புரட்சி. அதை நீ மறந்துடாதே. போராட்டம் புரட்சி எல்லாம் பண்ணி பொண்டாட்டிங்களை அடக்க முடியாது. அவங்களோட அன்பா பேசி ஒத்துமையா குடும்பம் நடத்த பாருங்க. வண்டரியா வாத்தியாரு பள்ளிக்கூடம் நடத்தி பாடம் எடுக்கிறாரு. போ ஐயா. பொண்டாட்டி அடைக்கிற துப்புல எங்களை அட்வைஸ் பண்ண வந்துறாரு. போயா முதல்ல. மரியாதையா பேச. வேட்டி கட்டின உன்ன மாதிரி பொம்பளைக்கு நாங்க மரியாதை கொடுக்கறது தெரியுமா? என்ன சார் பேசிட்டு சார்? எதா சார் பேசிட்டு சார்? மாமி எடுத்து சொல்லுங்க. வேட்டி கட்ட மாட்டா அவ்வளவு கேவலமா போச்சா? 10 வருஷம் மிலிட்டரியில இருந்தவன் எங்க பரம்பரை பேசிட்டு இருக்காரு. உள்ள போடா மாமி, சீக்கிரம் அவரை உள்ள கூட்டு போக. ஏண்டி அந்த வாத்தியார் என்ன கை நீட்டி அடிச்சிட்டு இருக்கான், அதை நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா நீ? ஆமா, நல்லவங்க கிட்ட சண்டைக்கு போனா அடிக்கதான் செய்வாங்க. இது ஏய், என் வீட்டுல இருந்துட்டு நான் போடுற சாப்பாடு சாப்பிட்டுட்டு அந்த வாத்தியாருக்கு சப்போர்ட் பண்றியா நீ? போய் போடி, அவங்க வீட்டுக்கு போடி. நான் இதுக்கு வீட்டை விட்டு வெளியே போறேன். மதிக்காத இந்த வீட்டுல இருக்க கூடாது. போய் பெரிய அம்மா போடி. நீ மட்டும் ஏண்டி சும்மா ரோட்ல போய் இந்த வாத்தியாரை கூப்பிட்டு என்னை நொங்கு நொங்கு நொங்க விட்டு வேடிக்கை பார்த்து ரசிக்கிறியா நீ? இந்த ஏரியா பக்கமே நீ இருக்கக்கூடாது. ஓடிடு, பார்த்து கால்தடி வெட்டி போடுங்க. ஏய் போ, நீ மட்டும் இங்க நிக்கிற. உனக்கு மட்டும் தனியா மைக் செட் வச்சு சொல்லுவாங்களா? போடி வெளியில. தொடாத, எனக்கு ஆள் வச்சு அடிக்கிறியா புருஷனை? அதையும் பாத்துறேன்டி. இவ்வளவு நாள் சிரிச்சு பேசி நம்மள எவ்வளவு ஏமாத்தி இருக்காங்க. நன்றி கிட்ட ஜென்மங்க. இவங்க எல்லாம் தனியா நம்மளால வாழ முடியாதா? வாழ்ந்து காட்டணும்க்கா. வாங்க வாக்கா. நம்ம என்ன இப்ப முன்ன மாதிரியா? நாம சம்பாதிக்கிறோம்ல, நம்மளாலே வாழ முடியும். வா, பிளாட்ஃபார்ம்ல இருந்தாலும் இருக்கலாமே ஒழிய இவங்க மூஞ்சிலேயே முழிக்க கூடாது. வாங்க. என்ன யோசிக்கிற? குழந்தைகளுக்காகவா? நம்ம குழந்தைங்க என்னைக்கு இருந்தாலும் நம்ம கிட்ட தான் வரும். வாடி. நில்லுங்க. எங்க புறப்பட்டீங்க? எப்ப எங்களை கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளிட்டாங்களோ எங்களாலே வாழ முடியும். காட்ட வேணாம். உங்களால தனியா வாழ முடியும், ஆனா குழந்தைங்க எதிர்காலத்தை பார்க்க வேண்டாமா? இத பாருங்க, 1000 தான் பிரச்சனைகள் இருந்தாலும் புருஷனுக்கு பக்கத்துல இருந்துட்டு அவளுக்கு புத்தி சொல்லி திருத்தலாமே தவிர பொம்மை நாட்டிங்க தனியா போறது அவ்வளவு நன்னா இல்ல. வாங்க, ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆகிற வரைக்கும் எங்க ஆத்துல இருக்கலாம். வந்துருங்க. வேண்டாம் மாமி, ஏற்கனவே உங்களை அவங்க எதிரியா நினைச்சிட்டு இருக்காங்க. எங்களால எதுக்கு உங்களுக்கு வீண் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதுக்காக உங்களை தனியா விட முடியுமா? வா வாமா, என்ன கூட பிறந்த சிஸ்டர் நினைச்சுக்கோ. வாங்கம்மா வாங்க. ஏதோ போனா போகுதுன்னு ஒரு நாள் வெளியே நிப்பாட்டிட்டு வீட்டுக்குள்ள கூப்பிடலான்னு பார்த்தோம்.
எப்ப அந்த வாத்தியா வீட்டுக்கு போன ஆளுங்களோ இனி எத்தனை வருஷம் ஆனாலும் கூப்பிடக்கூடாதா? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அந்த வாத்தியா உட்கார வச்சு சோறு போறான்னு பாப்போம். டேய், ஆயுசு முழுக்க கூட அந்த வாத்தியம் அவங்கள வச்சு சோறு போடுவான்டான். ஏன்னா பொம்பளைங்க சம்பாத்தியம்னாலே அவனுக்கு அல்வா மாதிரி. அதுவும் ஒருத்திக்கு 3 பொம்பளைங்க சம்பாதிச்சு கொட்டினா அவனுக்கு என்ன கசக்குறா? நம்ம பொண்டாட்டிங்க சம்பாத்தியத்துல அவன் பணக்காரன் ஆயிருவான்டா. நீங்க தான் உங்க குழந்தை குட்டிகளை வச்சுக்கிட்டு தெரு தெருவா பிச்சை எடுத்து அவஸ்தைப்பட போறீங்க. நாங்க ஏன்டா அவஸ்தை பண்ணோம்? ஒரு வேலைக்கார கொண்டு வந்து அவ குழந்தைகளை கவனிச்சுட்டு போறா. குழந்தைகளை மட்டும் என்னடா பாக்குறது? பகல்ல வேலைக்காரியாவும் ராத்திரில நம்மளுக்கு வீட்டுக்காரியாவும் இருந்து போட்டோம். கரெக்ட். 2 in 1 டேப் ரிகார்டர் மாதிரி. பகல்ல ரேடியோ பாடும், நைட் ஆனா கேசட் ஓடும். யோசிக்காதரா, ஒரு பொம்பளைய வச்சுதான் இன்னொரு பொம்பளைய அடக்க முடியும். கரெக்ட். இப்பவே போறோம், ஒரு சூப்பர் பவர் ஆட்டோல கூட்டிட்டு வாரோம், அவளுக்கு மொட்டத்தை அடக்கணும். ஓரம்ப நிப்பாட்டியா. மச்சான், அந்த 80 கிலோ தாஜ்மஹால் அலுங்காம இறக்கு. மேடம், முதல்ல வர்றீங்க மேடம். வலது கால் எடுத்து வச்சு வாங்க மேடம். இனிமே இந்த வீடுகளுக்கு நீங்க தான் மகாராஜா. எவ்வளவு ஒரு கேடு கட்டவளை கூட்டிட்டு வந்து மகாராணி சொல்ற மாதிரி மானம் கேட்டவன். யார் சார் அவங்க திட்டுறாங்க? இதுக்கு முன்னாடி எங்க வீட்டுல வேலை பார்த்த காஜி புடிச்ச மாஜி வேலைக்காரிங்க. வேலைக்காரியா? பார்த்தா அப்படி தெரியவே இல்லையே. இவ்வளவு நாளா எங்க காசுகளை சுரண்டி தின்னாளுகள்ல, அதுல கொழுத்து போயிட்டாங்க. என்ன ஒரு ஏத்தம் பத்தி அவனுக்கு. கேள்வி பிறந்தது அன்று, நல்ல பதிலும் கிடைத்தது இன்று, ஆசை பிறந்தது அன்று, யாவும் நடந்தது இன்று. ஜஸ்ட் 1 மினிட். இந்த வந்துறான். டேய் மச்சான். ஏய் மச்சான். டேய் மச்சான். பாத்தியா, நம்ம பிளான் பண்ண மாதிரியே எப்படி ஒரு சூப்பர் ஃபிகரை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்திருக்க பாரு. வணக்கம். ஹலோ. இவங்க இனிமே வேலைக்காரிக்கு வேலைக்காரி, நம்ம கற்பனைக்கு சொந்தக்காரி. வேலைக்காரியாண்டி? வேலைக்காரி மாதிரி தெரியலையே. இன்னையில இருந்து எங்க 3 பேர் வீட்டுக்கும் சமைக்கிறது, துவைக்கிறது, கூட்டுறது எல்லாமே நீங்க தான். அதை விட முக்கியம், எங்க குழந்தைகளை குளிப்பாட்டி டிரஸ் போட்டு ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டியது உங்க பொறுப்பு. மொத்தத்துல எங்க 2 பேருடைய குழந்தைகளுக்கு நீங்க தான் வளர்ப்பு தாய். அது மட்டும் இல்ல மேடம், இனிமே எங்க குழந்தைகளுக்கு தெருவுல போற நாய் நாவம் வந்தாலும் வரலாம், ஆனா பெத்த தாய் நாவம் மட்டும் வரப்படாது. இன்னொரு முக்கியமான கடமை ஒண்ணு உங்களுக்கு இருக்கு. காலையில நாங்க 3 பேரும் ஆபீஸ் கிளம்பி போகும்போது வாசல் வரைக்கும் வந்து நின்னு டாட்டா காட்டி உம்மா உம்மான்னு எங்களுக்கு பிளேயிங் கிஸ் கொடுத்து அனுப்பணும். நாங்க ஆபீஸ் முடிஞ்சு டயர்டா வீட்டுக்கு வரும்போது தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு வாசல்ல நின்னுகிட்டு எங்களை அன்போட வரவேற்கணும். அதை விட வெரி வெரி இம்பார்ட்டன்ட் என்னன்னா, எங்களுக்கு இருட்டிருச்சுன்னா தண்ணி அடிக்கிற பழக்கம் உண்டு. ராத்திரி ஆனவன எங்க 3 பேரையும் சுத்தி உட்கார வச்சு நடுவுல நீ உட்கார்ந்து எங்களுக்கு பிராந்தி ஊத்தி கொடுக்கறது ஒரு வேலை. அப்படியே கொஞ்சம் விஷத்தையும் கலந்து ஊத்து. அந்த கட்டையில வர செத்து தலையட்டும். நாக்க உள்ள வச்சு பச்சு நறுக்கி இப்படி நறுக்கி ஒண்ணே. என்ன மேடம் தலைவலிக்குதா? டேய் ஓடி போய் ஒரு சேர ஒரு காபி கொண்டு வர போடா. போன் சாப்பிடுறீங்களா? 1000ல் ஒரு தீயம்மானி, உலகம் மருந்திடாத பிறவியம்மானி. பார்வையிலே குமரியம்மா, பழக்கத்திலே குழந்தையம்மா, 1000ல் ஒருத்தியம்மா நீ. கட்டின பொண்டாட்டிய மதிக்க தெரியல, ஒரு வேலைக்காரிய போய் விழுந்து விழுந்து கொஞ்சறாங்களே, கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம. சும்மா பேசிட்டு இருக்க கூடாது. இன்னைக்கு அவன் மண்டைய பறந்துறான் பாரு. எங்க என்னத்து கேக்குற? ஐயோ இப்ப அவனை பாரு. கிடக்குறா. நீங்க பகல்ல 3 வீட்டு வேலையை முடிச்சுட்டு ராத்திரி ஆனவன என் வீட்டுல வந்து செட்டில் ஆயிருங்க. நம்ம 2 பேருமா சேர்ந்து சொர்க்கத்துக்கெல்லாம் போவோம். ஆமா, வீட்டுல உங்க வைஃப் இல்லையா? இருந்தா நேத்து வரைக்கும். இன்னைக்கு தான் பக்கத்து வீட்டு வாத்தியார கூட்டிட்டு ஓடிட்டான். யார பார்த்து பக்கத்து வீட்டு வாத்தியார கூட ஓடுறேன்னு சொன்னே. இந்த யார உனக்கு புருஷன்ற மரியாதை கிடையாது. அடியே, இந்த புருஷனையே கல்ல கொண்டு எறிறானே. இன்னைக்கு உன் கதையை முடிக்க வேண்டிய வாங்க. இன்னைக்கு ஓடவே நான் முடிக்கறேன். ஏன் கதையை நீ முடிக்க பாத்துற. பாரி வந்து பாரி. நில்லுங்க. நான் எங்க வேலை பாரி. வர்றயா? ஏய், ஏடி ஆம்பளை கை நீ தெரியுது. இன்னைக்கு ஆம்பளை தரத்தை இந்த யார முடிக்கற பாரு. ஏய், நம்ம ஓடிரு. நீ ஓடிருமா, நீ காலைல வா வரைக்கு. ஆளு போட்டு அடிக்கிறேன். ஏய், எனக்கு ஓடாத என்ன பத்தி உனக்கு தெரியாது. நீ இந்த பக்கம் அந்த பாட்டன் காலை வெட்டிடுவேன். ஏய், படாதே பட்டு போ. ஏய், ஐயோ. கதை முடிச்சுவா போடு. எங்க ஓடி போற? எங்க போனாலும் உன்னை இங்க இருக்கியா? காலை ஓடிக்கிறேன். பொம்பளை இல்லையா? ஏன் காலை நீ ஓடிக்கிறியா? உன் காலை ஒடிச்சு உன்னை நொண்டி ஆக்குற. அடியே நான் கபாடி இல்லடி. ஐயோ ராணாஜி. அடியே கத்தில குத்துறா குரல் வெளிய வந்துரும். ஓ பூ போட்டலாம் போயிரு முடி. பூ மட்டும் போடாத பரவாயில்லை. நீ இருக்க கூடாது. ஐயோ நம்ம புள்ள குட்டில அனாதை ஆயிரு முடி. நான் பிச்சர்தாது என் புள்ளைய நான் காப்பாத்திப்பேன். ஆனா ஒண்ணு விட மாட்டேன். ஐயோ எக்கிட்டப்பா மாட்டிக்கிறா. ஐயோ அடே யாராவது வந்து காப்பாத்துங்கடா. ஒண்ணு இன்னைக்கு யாராவது வந்து காப்பாத்த நான் பாத்துறேன். ஐயோ ஆண்டவா. அந்த ஆண்டவனை வந்து உன்னை இன்னைக்கு காப்பாத்த முடியாது. கத்திடா.
தாய் தெய்வம். இப்ப நான் உனக்கு தெய்வமா தெரியுதா? என்னை விட்டுருவா. ஊரை விட்டு அநியாயத்தை கேப்பாரு இல்லையா? ஏன்டா புருஷனை கீழே போட்டு மேல உட்காந்து கத்தியால குத்திக்கிட்டு இருக்காரு. ஏவா இதெல்லாம் பொம்பளையா? நல்லா என்னடா மச்சானி ஒரு பொம்பளை கத்தி எடுக்கிற வரைக்கும் விடுறது? கேக்குறான்ல, ஏன்டா அப்படி பண்ண? போங்கடா, நன்றி கெட்டவங்களா, நன்றி கெட்டவங்களா. விரோதியா இருந்தாலும் ரெண்டு பொம்பளை வந்து காப்பாத்துறாங்கடா. நீங்க ரெண்டு பேரும் ரெண்டு கிட்ட வேடிக்கை பாக்குறீங்களா? ஏய், இனிமேல உங்களை நம்பி நான் இந்த இடத்துல இருக்க மாட்டேன்டா. என் உசுருக்கு இந்த ஏரியாவுல பாதுகாப்பு கிடையாது. அவன் சுயரூபத்தை பார்த்துட்டேன். கவலைப்படாத, நாங்க இருக்கோம்டா. நீங்க இருப்பீங்கடா, நீங்க இருப்பீங்க. நான் இருக்கவே உயிரோட. ஏய், ஒரு ஆம்பளை கத்தியால குத்து விட்டு வேடிக்கை பாக்குறீங்களா? பொம்பளையா நீங்க? இது ரெண்டுல ஒன்று பாக்குறோம். அவசரப்படாத. எப்ப நாமளே அவளுக்கு கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிட்டோமோ அப்பவே அவளுக்கு வேற, நாம வேற. இப்ப நீ போய் கைய வச்சினா அவளுக்கு முதல்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அதுக்கு முன்னாடி நாம முந்திக்கணும். பாத்தியா மச்சான் கண்டிஷனை பாரு. தலையில அடிச்சிருக்காளுங்க, வயிற்றுல கட்டி சொல்லி இவனுக்கா நாம முதல்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். ஆமாடா, சொல்றது அவளை பிடிச்சு உள்ளதுக்கு போடுங்க. அப்பதான் நான் வெளியே நிம்மதியா நடமாட முடியும்பா. வாங்க பாப்போம். போய் கம்ப்ளைண்ட் எழுதுறா போடா. அடியே மாலு, இப்ப தெரியுதாடி? இன்னும் 1 hour தான் போலீஸ் வேன் வரும். உங்க அத்தனை பேரையும் குப்பையை அள்ள மாதிரி அள்ளி கொண்டு போய் 6 மாசம் உள்ள தள்ள போறான். தைரியம் இருந்தா கிட்ட வந்து சொல்லியா? ஏய், என்னடி குரல் குடுக்குற? கிட்ட என்னடி உன் தலைமையில ஏறி உட்கார்ந்து சொல்லுவேன். அடியே, அவளுகளோட சேர்ந்ததுக்காக நிச்சயம் நீ 6 மாசமாவது கம்பி எண்ணுவ. அந்த கேப்ல அதே வேலைக்காரிய கொண்டு வந்து வச்சு அவளோட குடும்பம் நடத்தி ஒரு குழந்தையும் பெத்து காமிப்பேன். அதுக்கு உங்க ஆத்தா வேற வைப்பண்டி. அப்படியா? ஆமாண்டி. என்னடி கீழே குனிற? இப்படி எல்லாம் கையில கால விழுந்து கெஞ்சினா அப்படி உனக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்துருவேன் மட்டும் நினைக்காதடி. அது நடக்காது. நீ கிளடி ஆகிற வரைக்கும் மலடிதான் மலடிதான் மலடிதாண்டி. ஐயோ ரத்தம். ஐயோ மண்ணை குழந்தை வேலைக்காரியோட என் பொண்டாட்டி என்ன அடிச்சு விட்டாடா. உன் முன்னாடி அடிச்சு விட்டாளா? என்ன ஆளாள் போட்டு அடிக்காருங்க? என்ன விளையாடுறாங்களா? போகாத போனா உன்னை அடிப்பாளுங்க. அவளுக்கு ஏதோ ஒரு திட்டத்தோட இருக்காளுங்கடா. என்னடா எல்லாரும் அப்படி பயமுத்துறீங்க? பயமுறுத்தலடா மச்சான், பயமுறுத்தல. இந்த இடத்துல தான் நீ கொஞ்சம் சிந்திக்கணும். இவன் பொண்டாட்டி இவனை அடிக்கிறான்னா அது வேற விஷயம். ஆனா படிச்ச என் பொண்டாட்டி செங்கலை கொண்டு அடிச்சு என் மண்டையை உடைக்கிறான்னா யோசிக்கணும். ஆமா ஆமா ஆமா. இவளுக்கு பின்னாடி ஒரு பெரிய கேங்கே வேலை செய்து மச்சான். மச்சான், எப்ப அவளுக்கு 3 பேரும் ஒண்ணு சேர்ந்தாளுங்களோ இனிமேல நம்ம தனித்தனியா வெளியே போக கூடாதா? கூட்டமா கும்பலா போகணும், கும்பலா வரணும். பாத்தியாடா, பாத்தியா 3 பேரும் வெளியே நின்னு ரவுண்டு கட்டி கல்லால் அடிக்கிறாளுடா. அப்ப நம்ம வெளியே போக கூடாது. ரெண்டுல ஒன்று பாக்குறேன். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.